நம்ம தெரியாமல் எல்லாம் செஞ்ச தப்புக்கு தெரியாமல் இப்படி புரிஞ்சிக்காமல் இருந்து பார்க்காம போய் இறந்துட்டோம்னா இந்த கர்மா வந்து ஆன்மாவோடு போய் சிக்கிட்டு அப்போ தவிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஏண்டா நான் இப்படி வந்து சேர்ந்தேன், அங்கேயே இப்படி மாறி இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு அந்த இப்போ எல்லோரும் சாகுறோம். சாகும்போது யாராவது சந்தோஷமாக செத்துதா யாராவது பார்த்துருக்கீங்களா? ஐயோ 2 வீட்டை வாங்கியிருந்தா பரவாயில்ல பேரனுக்கு, ஐயோ என் பையனுக்கு இந்த காட்டை வாங்கியிருந்தா பரவாயில்ல, இந்த பில்டிங்கை வாங்கியிருந்தா பரவாயில்ல, இன்னும் 2 கோடி ரூபா சொத்து வந்தால் பரவாயில்ல, 3 கோடி சொத்து எப்போ வரும், இப்படித்தான் ஆசைப்படுறோம். நாளைக்கு சாக போகிறோம், இன்றைக்கி வாங்கி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறோம். அது வேஸ்ட்டு. என்ன பண்ண போகிறோம்? வயிற்றுக்கு போதுங்கிற அளவுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போகும், வேறு ஒன்றும் வேண்டாம். அன்னதானத்தோட ஒரு பெரிய தானம் எதுவுமே கிடையாது.